கதிர் ராஜி ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் ராஜி கன்சீவாக இருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, எப்படியோ நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவே இப்படி ஒரு சந்தோஷமான செய்தி என் மனசுக்கு ஆறுதல் அளிக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியும் இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட பேச, எப்படியோங்க நீங்களும் நானும் தாத்தா பாட்டி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனும் கோமதிக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பை மறந்துட்டு, கோமதி இந்த சந்தோஷமான செய்தியை நீ உன் கையால் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே கோமதி, அப்பாடா எப்படியோ நம்ம உண்மையை மறைச்சதை மறந்து இத்தனை நாள் கழிச்சு நம்மக்கிட்ட இப்போ தான் பேசியிருக்காரு. அப்பா முருகா ரொம்ப நன்றி அப்படின்னு மேலே பார்த்து கடவுளை கும்பிட்டு கோமதி, அதனால் என்னங்க இப்போவே நான் போய் ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் கரெக்டாக உள்ளே வர்றாங்க. அப்போ மீனாவும் கோமதியும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க பாண்டியனும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இதை பாருமா, இனிமேல் தான் நீ உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். என்ன பேபி க்ரோத் கரெக்டாக இருக்கணும்னா நீ கரெக்டாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன புரியுதா? இப்போதைக்கு இன்னும் 2 நாள் நீ இங்கே இருந்தே இன்னும் 2 பாட்டில் ட்ரிப்ஸ் போட்டுட்டு போய்க்குங்க. ஏன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பாடி. என்னப்பா கதிர், உங்கள் மிஸ்ஸஸை நல்லா பத்திரமா பார்த்துக்குவீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க டாக்டரோ. உடனே கதிரோ, ஷியோர் டாக்டர், கண்டிப்பாக நான் ராஜியை பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியன் கோமதி எல்லாருமே டாக்டருக்கு ரொம்ப நன்றி டாக்டர், இப்படி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னது அப்படின்னு கண் கலங்க. உடனே டாக்டரோ, இது என்னோட டியூட்டி, இதுக்காக நீங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை. பை த பை டேக் கேர் ஆஃப் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வெளியில் டாக்டரோ. உடனே அங்கே கோமதியோ, என்னங்க இந்த சந்தோஷமான செய்தியில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் இங்கே ராஜி கூட இருந்தால் சந்தோஷப்படுவா தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, உடனே ராஜி முகம் வாடி போயிடுது. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, என்னப்பா ராஜி, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே ராஜி கையெடுத்து கும்பிட்டு, மாமா உங்களோட பெருந்தன்மை யாருக்குமே வராது மாமா. ஏன்னா எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அவ்வளவு காயப்படுத்தியும் நீங்கள் இந்த சந்தோஷமான செய்தியை அவங்க வீட்டுக்கு முறைப்படி போய் சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜியும். உடனே பக்கத்தில் நிற்கிற கதிரோ, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அவங்க வீட்டுக்கு போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லணுமா? ஐயையோ, அங்கே போனால் அவங்க அடித்து துரத்தினாலும் துரத்திடுவாங்கப்பா, அப்படி ஒரு கெட்டவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்ல, உடனே பாண்டியன், இதை பாருடா கதிர், நம்மளோட முறைப்படி நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா நடந்துக்கிறதும் கெட்டவங்களா நடந்துக்கிறதும் அது அவங்கவங்களோட செயல், அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. கோமதி வா, நீயும் நானும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வருவோம், கூடவே கதிர் நீயும் வாடா, அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்றாங்க, மாமா நான் ராஜிக்கிட்ட இருந்துக்கிறேன், பக்கத்தில் நர்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமா கிளம்பி வெளியில் போகும் பொழுது கதிரோட கையை இழுத்து பிடிக்கிறாங்க ராஜி. கதிர், எங்கள் அப்பா ஏதாவது உங்ககிட்ட ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார் கண்டிப்பாக, அதனால் பார்த்து அத்தையும் மாமாவும் ஹர்ட் ஆகாமல் நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே கதிரோ, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா ராஜி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. டாக்டர் என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு கோமதி, பாண்டியன், கதிர் 3 பேருமே முத்துவேல் வீட்டுக்கு சொல்கிறதுக்காக போகிறாங்க. முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கோமதி சத்தம் போடுறாங்க, அண்ணே அண்ணே அம்மா அப்படின்னு. உடனே வெளியில் வர்ற அப்பத்தா கோமதி, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, வாப்பா கதிர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே கண்ணீர் வருது அப்பத்தாவுக்கு. வீட்டுக்குள்ளே வான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைம்மா, சொந்த வீட்டுக்குள்ளே தான், என்ன பண்ணுறது, உன் அண்ணங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் கண்ணீர் வடிக்க, உடனே கோமதியோ, அம்மா நான் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கு தாம்மா வந்திருக்கேன், அண்ணங்களை வெளியில் வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. உள்ளே போகிற அப்பத்தா, முத்து, சக்தி, கோமதி எதுக்கும் உங்ககிட்ட பேசணும்னு வெளியில் வந்து நிற்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேலோ, எதுக்கு வந்திருக்கா, அதுதான் அவளுக்கும் நமக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டோம்ல அப்படின்னு சக்திவேல் முந்திரி கொட்டை போல பேச, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டே சக்தி இருடா, வீட்டு வாசலில் வந்து நிற்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், என்னந்தான் கேட்போமே அப்படின்னு வெளியில் வந்து நிற்கிறாங்க சக்திவேல், முத்துவேல், குமரவேல்.
கூடவே மாரியும் வடிவும் வந்து நிற்க கோமதி ஓடி போய் மாரி வடிவை 2 பேத்தையுமே கட்டி அணைச்சு வடிவு கிட்ட சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் பாட்டி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆகி வடிவு பார்க்குறாங்க. உடனே அண்ணே ஆமாண்ணே, என்னடா இவ உளறான்னு நினைக்காதண்ணே, ராஜி இப்போ கர்ப்பமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து எமோஷ்னல் ஆகி கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்க கூடாது அப்படின்னு வெட்டி வீம்புக்காக மனசுக்குள்ளேயே மறைச்சிட்டு, இப்போ அதுக்கு என்ன, அவ என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணி முறைப்படி இப்போ கன்சீவ் ஆகி இங்கே வந்து நிற்கிறாளா? இல்லைல்ல, இதை விஷயத்தை எங்ககிட்ட சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கோபத்தில் சொல்லிட்டு உள்ளே போய் கண் கலங்கி அழுகிறாரு. அதை பார்த்துட்டு வடிவும் கண் கலங்கி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உடனே கோமதியும் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி முத்துவேல் சொன்னதால் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க கலங்கப்பட்டு. உடனே அப்பத்தா, இதை பாருப்பா கதிர், ரொம்ப சந்தோஷமான செய்திப்பா. எப்படியோ இந்த கிழவி இந்த உசுரை மாச்சுக்கிறதுக்கு முன்னாடி கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பார்த்துட்டு தான் சாவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தியை நல்லா பார்த்துக்க கோமதி, இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் சக்திவேல், அதான் சொல்லியாச்சுல, அண்ணன் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாருல்ல, இன்னும் என்ன ஆடுது, கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு வழக்கம் போல திமிர் பேச்சு பேச உடனே பாண்டியனும் கோமதியும் திரும்புறாங்க. கோமதி அழுதுகிட்டே வர உடனே கதிர் சொல்றாரு, ஆமா இதெல்லாம் தெரிஞ்சது தான்மா, இதுக்கெல்லாம் நீ அழுதனா எப்படிமா இவங்களை பற்றி இத்தனை தெரிஞ்சிருந்தோம், வாமா நம்ம போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ராஜியை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே முத்துவேல் அப்படியே உள்ளே போய் கலங்கி அழுகிறாரு உட்காந்துட்டு. அப்பத்தா, ஏண்டா முத்து, மனசுக்குள்ள இத்தனை பாசத்தை வச்சுட்டு எதுக்குடா மறைச்ச? உன் புள்ள உண்டாயிருக்கா, நீ என்ன 7-8 பிள்ளையா வச்சிருக்க, ஒத்த புள்ள, அதுவும் அது உண்டாயிருக்கிற சமயத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை நீ கொண்டாடணும். ஆனால் இப்படி வந்து வீம்புக்காக வெட்டியில் வேற யாருடா அவ? கோமதி உன்னோட சொந்த தங்கச்சி. அப்போ அவ கூட உனக்கு என்னடா வீம்பு வேண்டி கிடக்கு? போய் ஒழுங்கு மரியாதையை ராஜியை பார்த்துட்டு வாடா முத்து அப்படின்னு அப்பத்தாவும் மிரட்ட உடனே முத்துவேல், ஆத்தா சும்மா இருத்தா, எனக்கு தயவு செஞ்சு இதுக்கும் மேலே பேசினேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு எழுந்திருக்கிறாரு. உடனே சக்திவேலோ, அண்ணே என்னென்ன நீ வேற, ஆத்தா தான் என்னமோ கண்டபடிக்கு வளருது கண்மூடித்தனமாக பாசத்துலன்னா உனக்கு தெரியாதா அந்த ஓடுகாலிப்புல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்து கண்ணெல்லாம் செவந்து நிற்கிறாரு முத்துவேல். ஓடுகாலின்னு சொல்லக்கூடாது, நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைய, அவ தான் அந்த ராஜி சொல்லாமல் கொல்லாமல் போய் கோமதி கூட சேர்ந்து சொத்துக்காக நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ உண்டாயிருக்கான்னு நம்ம எந்த மூஞ்சியை வச்சுட்டு சந்தோஷப்பட முடியும் என்ன அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற வடிவு, தம்பி போதும் தம்பி, தயவு செஞ்சு இதுக்கும் மேலே கஷ்டப்படுத்தாதீங்க, நாங்கள் ஒன்றும் போய் எங்கள் பிள்ளைய பாத்திர மாட்டோம், உங்கள் பேச்சை கேட்டுட்டு இங்கேயே தான் அவர் நிற்க போகிறாரு, அதனால் ரொம்ப ஓவராக நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற மாரியும் சக்திவேலை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைங்க, நீங்கள் சுயநலன்னு அந்த புள்ள ராஜி மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்படும், பெத்த தாய் தகப்பன் உயிரோட இருந்தும் இந்த மாதிரி சூழ்நிலையில் உதவாதவங்க வராதவங்க என்ன மனுஷங்களோன்னு, அக்கா இவங்க கிடக்கிறாங்க அக்கா, வாங்க நாம் 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அப்பத்தாவும், வடிவு இரு நானும் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, என் பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் தன்னோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், வடிவு இரு நம்ம எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு சந்தோஷத்தை மனசுக்குள்ளே மறைச்சிட்டு. உடனே அங்கே சக்திவேல், அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே வடிவு சொல்கிறாங்க, இதை பாருங்க தம்பி, உங்களுக்கு வர்றதுக்கு பிடிக்கலையா நீங்கள் வர வேண்டாம், எங்கள் பிள்ளைய பார்க்கறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது, அவள் ஓடி போனாலும் எங்கள் புள்ள தான், அவளை ஏற்றுக்கிற மனசு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் முத்துவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ராஜி இவங்க வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்க கோமதி செஞ்சு வந்த ஸ்வீட்டை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்க உள்ளே போகும் பொழுது அப்படியே முத்துவேல் ஓடி போய் தன்னோட மகள் ராஜியை கட்டி அணைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்படியே வடிவும் உடனே அங்கே என்னம்மா கோமதி, ஸ்வீட்டா உன் கையால் செஞ்சதா, குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவும் சொல்ல அதை வாங்கி அப்படியே ராஜிக்கு ஊட்டி விட்டுட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாரு முத்துவேல். அதை பார்த்துட்டு கதிர் சந்தோஷப்படுறாரு.